மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒரு உயிரோட்டமான சக்தி பீடக் கதை. தமிழ்நாட்டில் சக்தி வழிபாட்டில் மிகவும் உக்கிரமும் கருணையும் ஒருங்கே கொண்ட தலம் என்றால் அது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்தான். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செங்கம் சாலையில் கிழக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மலைச்சாரலில் அமைந்திருக்கும் இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. தென்னாட்டின் ஆவுடையார் கோயில். இந்த அங்காள பரமேஸ்வரிதானே உருவான சுயம்பு மூர்த்தி. கோயிலின் மூல விக்கிரகம் ஒரு பெரிய எறும்பு புற்று வடிவில் உள்ளது. இதை தொட முடியாது, பார்க்க மட்டுமே முடியும். அம்மன் எப்போதும் எறும்பு புற்றின் மேல் தானாகத் தோன்றியவள் என்று நம்பப்படுகிறது. கோயிலின் பழமை சங்க காலத்திற்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கும் கோயில் கட்டடம் பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர் காலத்தில் விரிவாக்கப்பட்டு விஜயநகர பேரரசு நாயக்கர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டது. கோயிலில் உள்பிரகாரத்தில் உள்ள கல்வெட்டுகள் 2ஆம் குலோத்துங்க சோழன், விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயர், நாயக்க மன்னர்கள் கொடைகள் பற்றிச் சொல்கின்றன. புராணக் காலத்தில் பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளை இடைஞ்சல் செய்ய வந்த அரக்கர்களை அவள் தன் உக்கிரத்தால் எறும்புகளாக மாற்றிவிட்டாள். அந்த எறும்புகள் அம்மனைச் சுற்றி புற்றாக உயர்ந்தன. அதனால்தான் இன்றும் அம்மன் ஏற்கு படைக்கப்படும் முதல் பிரசாதம் புற்றுமண்தான். இந்த மண்ணை வாங்கிச் சென்று வீட்டில் வைத்தால் எல்லா தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. பயங்கர தோஷங்கள், சூனியம், திருஷ்டி, பில்லி சூனியம் இவையெல்லாம் ஒரே நாளில் நீங்கும் என்பது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அனுபவம்.